வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டைடல் பூங்காவை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைத்தார். மேலும் இதன் மூலம் 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் மற்றும் நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் தொண்டர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 28 மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை புதிய நேர அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை காலை நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மதுரவாயில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை என்ற நிலை மாறி தற்போது நொடிக்கு நொடி கொலை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளது எனவும் திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்களை குத்தகை முறையில் நியமனம் செய்வது உயர்கல்வியின் தரத்தையும் சமூக நீதியையும் குலைக்கும் என்றும் இந்த செயலை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை வந்தால்தான் ஏரிகள் நிரம்பும் என்றும், ஒரு நாள் 2 நாள் சிரமத்தை பார்த்தால் 320 நாள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் ஏரியை நிரப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இனாம் நிலங்களை கோயில் நிலம் என்று வகைப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை பறிக்க முயற்சிப்பதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் உயர்ந்து 57,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 80 ரூபாய் உயர்ந்து 7,225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையில் எந்த மாற்றமின்றி கிராமுக்கு 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நைஜீரியா, பிரேசில் மற்றும் கயானா ஆகிய நாடுகளுக்கு 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கயானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வளங்களை கைப்பற்றுவது, வளங்களை பிடுங்குவது போன்ற மனப்பான்மையிலிருந்து இந்தியா எப்போதும் விலகியே இருப்பதாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள கோண்டா மற்றும் கிஷ்த்ரம் பகுதி அருகே நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட்டுகள் 10 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பொது விநியோக முறையை சீர்திருத்தம் செய்வதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் ஆதார் இணைப்பு ஆகியவை மூலம் 5.8 கோடி போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கயானா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது இர்பான் அலி மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து பேசினார். அப்போது கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் மோடிக்கு கிரிக்கெட் பேட் பரிசாக அளித்துள்ளனர். சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற ஆடு ஜீவிதம் படத்தின் சிறந்த இசையமைப்பாளருக்கான ஹாலிவுட் இசை மீடியா விருது பெற்ற ஏ.ஆர். ரகுமானுக்கு அவரது மகள்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான IPL அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி 2025இல் மார்ச் 14ஆம் தேதியும், 2026இல் மார்ச் 15ஆம் தேதியும், 2027 மார்ச் 14ஆம் தேதியும் IPL போட்டிகள் தொடங்கும் என BCCI அறிவித்துள்ளது. மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.6ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 47 ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக ரன்கள் அடித்த
வெளிநாட்டு விக்கெட் கீப்பர் என்ற மாபெரும் சாதனையை ரிஷப் பாண்ட் படைத்துள்ளார். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான சிறப்பு அதிகாரியாக சுமைர் அகமது சையதுவை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா கிராமத்தை சேர்ந்த 85 வயதான மூதாட்டி போட்டோ ஷூட் மூலமாக பிரபலமாகி ஹாலிவுட் இணையத் தொடரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.